எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ராயல் கிளே டிசைன் இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ராயல் கிளே டிசைன் போறதுக்கு வந்து சில அடிப்படை விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது ராயல் கிளே டிசைன் போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு பேசிக்ஸ் இருக்குது. அதாவது என்னன்னா, புதுசா ராயல் கிளே போடணும்னு நினைக்கிறவங்க, நம்ம புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ராயல் கிளே டிசைன்ல இருக்கிற அடிப்படை விஷயங்களை நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து வால்ல போய் ராயல் கிளே டிசைன் போடும்போது எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம கரெக்டா போட முடியும். ஸோ இந்த பேசிக்ஸ் நம்ம தெரியாம நம்ம செல்லுலேயே சும்மா ராயல் கிளே வீடியோ பார்த்துட்டு ஸோ இது இவ்வளவுதான் சிம்பிளா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம எப்படியும் கண்டிப்பா பேட்ச் விழுற மாதிரி போட்டுருவோம். ஸோ அது வந்து கஸ்டமர் சைட்ல வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துடும். ஸோ அது நம்மளுக்கும் மனசு கஷ்டமாயிடும், கஸ்டமருக்கும் மெட்டீரியல் வாய்ஸ் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அதனால வந்து இந்த அடிப்படை விஷயத்தை வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் வந்து தெளிவாக நம்ம என்ன பேசிக்ஸ்லாம் சொல்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதனால வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துருங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ராயல் கிளே டிசைன் இதை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ராயல் கிளே டிசைன் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயம் செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ராயல் கிளே அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ராயல் கிளே அப்படின்றது வந்து பேஸ் கோட் பிளஸ் டாப் கோட் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு ராயல் கிளே டிசைன். அதாவது வந்து ஒரு ராயல் கிளே டிசைன் போடணும்னா வால்ல வந்து பேஸ் கோட், அதாவது ராயல் லக்ஸரி பேஸ் கோட் போட்டிருக்கோம் கண்டிப்பா. இதுக்கு மேலதான் நம்ம வந்து ராயல் கிளே டாப் போட்டு டிசைனை அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து ராயல் கிளே, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராயல் கிளேக்கு வர பேஸ் எல்லாமே வந்து ஒரே நம்பர் தான். அதாவது வந்து ராயல் கிளேக்குன்னு ஒரு பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேஸோட நம்பர் வந்து PG5. இது வந்து எல்லா கலருக்கும் வந்து ராயல் கிளேக்கு வந்து PG5 ஒரே பேஸ் தான். ஸோ இந்த பேசிக்ஸ்ல எதுவுமே மாறாது ராயல் கிளேக்கு மட்டும். ஸோ இது வந்து ரெண்டாவது. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வால்ல வந்து பேஸ் கோடு போடணும். ஸோ இந்த பேஸ் கோடு வந்து எந்த மெட்டீரியல்ல போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயல் லக்ஸரி இந்த மெட்டீரியல்ல தான் நம்ம வந்து பேஸ் கோடு அப்ளை பண்ணணும். 2 கோடு அப்ளை பண்ணணும். ராயல் லக்ஸரி எமல்ஷன் 2 கோடு அப்ளை பண்ணணும். 2 கோடு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வால் வந்து ஒரு 4 hours நல்லா ட்ரை ஆகி காயணும். ஸோ இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ராயல் கிளே டிசைனை போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ இந்த ராயல் லக்ஸரி பேஸ் கோட் வந்து 1 லிட்டருக்கு வந்து 130 இருந்து 140 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவரேஜ் கொடுக்கும் ஃபார் 2 கோட்ஸ். 1 லிட்டர் வாங்கணும்னா ராயல் லக்ஸரி பேஸ் கோடு 130 இருந்து 140 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவரேஜ் கொடுக்கும் 2 கோட்டுக்கு. ஸோ 1 லிட்டர் ஒரு வாலுக்கு வாங்கினாலே போதுமானது. ஸோ வால் கொஞ்சம் பெருசா போற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கணக்கு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு எத்தனை லிட்டர் வாங்குற மாதிரி கணக்கு வரும்னு பாத்துக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட், சரிங்களா. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து வால்ல வந்து பேஸ் கோட் போட்டு 4 hours காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ராயல் கிளே டிசைன் போட போறோம். ஸோ இந்த ராயல் கிளே டிசைன் போறதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல இருக்கிற ஜன்னல் க்ளோஸ்ல இருக்கணும், கதவு க்ளோஸ்ல இருக்கணும், சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சீலிங்ல ஃபேன் வந்து ஓடக்கூடாது, இதையும் ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து ஏசி வந்து சுத்தமா ஆன்ல இருக்கக்கூடாது. சில பேர் நினைச்சுப்பாங்க ஏசி கூலிங் தானே, கூலிங்கா இருந்துட்டு நம்ம ஆன் பண்ணிட்டு போட்டா டிசைன் ரொம்ப ரிலாக்ஸா போடலாமேன்னு யோசிப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏசி ஆன்ல இருந்தா சீக்கிரமா வால் காஞ்சிடும், பேட்ச் விழுந்துடும், சரிங்களா. அதனால வந்து ஏசி ஆன்ல வைக்காதீங்க. இது வந்து ராயல் கிளே டிசைன் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் விஷயம் நம்ம செய்யணும், சரிங்களா. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ராயல் கிளே டிசைன் போறதுக்கு முன்னாடி வந்து சைடு வால்ல வந்து நியூஸ் பேப்பர் கண்டிப்பா ஒட்டி ஆகணும். எந்த பக்கம் 2 பக்கமும் நியூஸ் பேப்பர் ஒட்டணும், சீலிங்லயே நியூஸ் பேப்பர் ஒட்டிடணும். இதே மாதிரி ஒட்டிட்டு பண்ணாதான் நம்மளுக்கு வந்து கிளீன் பண்ற வேலை கொஞ்சம் மிச்சமாகும், சைடு வால்ல டச்சப் பண்ற வேலை எல்லாம் மிச்சமாகும். ஸோ இல்லைன்னா டபுள் வேலையே ஆயிடும், சரிங்களா. இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே வந்து இதெல்லாம் பண்ணிக்கணும், நியூஸ் பேப்பர் ஒட்டுறது. ஸோ அதே மாதிரி டிசைன் போட்டு முடிச்சிட்டோம்னா கையோட ஈரமா இருக்கும் போதே நம்ம ஒட்டின நியூஸ் பேப்பரு டேப்பு எல்லாமே கையோட ஈரத்திலே பிச்சிடணும். ஸோ காய் நல்லா காயிட்டோம், காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பேப்பர் நியூஸ் டேப் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சிருந்தோம்னா, நீங்க டேப்பு பிரிக்கும் போது அந்த டாப் கோட்டோட ராயல் மெட்டீரியலும் சேர்த்து பிச்சுட்டு வந்துடும்.
அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஈரமா இருக்கும் போதே டிசைன் போட்டு முடிச்சிட்டோம்னா பேப்பரும் நியூஸ் பேப்பரும் சரி டேப்லையும் சரி உடனே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது வந்து இந்த பாயிண்ட் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வால் வந்து இப்போ பேஸ் கோட் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம ராயல் பிளேவே போட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ராயல் பிளே போறதுக்கு முன்னாடி வந்து வால்ல வந்து தண்ணி நினைக்கணும். அதாவது 2 டைம் ஸ்பாஞ்சு வச்சுக்கின்னு பக்கெட்ல தண்ணி குடிச்சுக்கிட்டு 2 டைம் வால்ல தண்ணி நினைச்சு ஈரப்படுத்தி வச்சுக்கணும். இது வந்து ஈரமாவே இருக்கணும் வால். ஏன்னா வந்து ராயல் பிளே மெட்டீரியல் வந்து சீக்கிரமா காயக்கூடியது. அதனால வந்து வாலை வந்து எப்பவுமே ஈரமாவே வச்சுக்கணும். அப்படின்னாதான் இந்த ஒரு 20 நிமிஷத்துல டக்குன்னு நம்ம டிசைனும் போட்டுடணும். சரிங்களா? ராயல் பிளேவில் வந்து தண்ணி வேணும்னா ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டேரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா தண்ணி ஒரு 50 ml ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் காயறது கொஞ்சம் நம்மளுக்கு குறைவா இருக்கும். அதனால ஒரு 50 ml கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா வாழை தண்ணி உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணாதீங்க, டேரக்டா அப்ளை பண்ணுங்க. ராயல் பிளே போடும்போது 2 பேர் போடணும். ஒரு ஆள் வந்து டாப் போட்டு ரோலர்ல உருட்டணும், ஒரு ஆள் வந்து பேட்டர்ன் போட்டு வரணும். 2 பேர் சேர்ந்து போடணும். 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ள இந்த டிசைனை நீங்க போட்டு முடிச்சிடணும். அப்படி போட்டாதான் பேட்ச் இல்லாம டக்குன்னு நம்மளுக்கு நல்லா இருக்கும் டிசைனு. இல்லைன்னா பேட்ச் விழுந்துடும். 2 பேர் போடணும், டக்கு டக்குன்னு போட்டு வரணும். இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ராயல் பிளே டாப் கோட் வந்து 1 லிட்டருக்கு வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா கவரேஜ் கொடுக்கும். ஃபார் 1 கோட். டாப் கோட் வந்து டிசைன் போறது வந்து 1 கோட் தான் 100 ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் கொடுக்கும். ஸோ அதனால வந்து வால்ல டாப் கோட் வாங்கும் போது மட்டும் வாலை வந்து மெஷர் பண்ணி கரெக்டா எவ்வளவு ஏரியா வருது, எவ்வளவு நம்ம மெட்டீரியல் டாப் கோட் வாங்கணும்ட்டு டிசைன் போறதுக்கு முன்னாடியே இதை நம்ம வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ எதுக்காக அப்படி சொல்றோம்னா நம்ம வந்து டிசைன் போட்டே இருக்கோம், திடீர்னு மெட்டீரியல் காலியாகி போச்சு, நம்ம போய் பக்கத்துல போய் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா மெட்டீரியல் டக்குன்னு வால்ல காஞ்சிடும், எல்லாமே வேஸ்டா போயிடும். சரிங்களா? அதனால அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. எந்த மெட்டீரியலுக்கு விட்டா ராயல் லக்ஸரிக்கு நம்ம முன்ன பின்னா ஆகிடும் பத்தலை அப்படின்னா கூட பக்கத்துல வாங்கிக்கலாம். ஆனா டாப் போட்டு பண்ணும்போது மட்டும் நம்ம கரெக்டா முன்னாடியே மெஷர் எடுத்துட்டு முன்னாடியே மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கணும். அது எப்பவுமே நம்மளுக்கு வந்து இந்த இந்த விஷயத்த கவனமா வச்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? இது வந்து இது மெயினான விஷயம். இதை வந்து எப்பவுமே மறந்துடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ராயல் பிளே டிசைன்ல இருக்கிற அடிப்படை விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ராயல் பிளே டிசைன் போறதுக்கு முன்னாடியே இந்த அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ராயல் பிளே டிசைன் போறதுக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த அடிப்படை விஷயங்களை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராயல் பிளே நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து பார்த்தது மூலியமாக வந்து இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.